ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அண்ட் ராஷ் அகாடமி. ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்து மின்னியல் அப்படின்னு ஒரு டாபிக் நம்ம வந்து பார்த்துருந்தோம். லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கண்டென்ட் எல்லாமே ஜஸ்ட்டு ஒரு ஞாபகத்துக்காக மட்டும்தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுறதுக்காக. இந்த கண்டென்ட்லாம் உங்களுக்கு புரியலை அப்படின்னா அந்தந்த லெசனை இண்டிவிஜுவலாக நம்ம வந்து தனியாகவே இதுக்கு முன்னே வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், சரிங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட்டு உள்ள என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத மறுபடியும் லைட்டாக ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு மின்னழுத்த வேறுபாடு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னே மின்னியலில் ஒரு டாபிக், இந்த லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் சிக்ஸில் மின்னியலில் ஒன்று முடிச்சிட்டோம். அதோட கண்டினியூஸாக இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம், சரிங்களா? சரி, ஓகே. மின்னழுத்த வேறுபாடு. மின்னழுத்த வேறுபாடுனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஒரு பேட்ரி அப்படிங்கிறது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ப்ளஸ் அப்படின்னு ஒரு டெர்மினல் இருக்குது, மைனஸ் அப்படின்னு ஒரு டெர்மினல் இருக்குது. இந்த ப்ளஸ் அப்படின்ற டெர்மினலில் அழுத்தங்கள் அப்படிங்கிறத அதிகமாக வச்சுக்கும். மைனஸ் அப்படின்ற டெர்மினலில் அழுத்தங்கள் கம்மியாக இருக்கும். இப்படி ஒரு கடத்தியில் ஒரு பக்கம் அழுத்தத்தை அதிகமாகவும் ஒரு பக்கம் அழுத்தத்தை குறைவாகவும் வச்சுக்கிறதுக்கு, மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இந்த பேட்ரி அப்படிங்கிறது பயன்படுது. அதனால தான் இங்கே ப்ளஸ் அப்படின்ற டெர்மினல்லேருந்து மைனஸ் அப்படிங்கிற டெர்மினலை நோக்கி நமக்கு வந்து பார்த்தோன்னா நேர்மின் துகளாகிய புரோட்டான் அப்படிங்கிறது மூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். அதுக்காகத்தான் இந்த மின்னழுத்த வேறுபாடு அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுறதுக்காக நமக்கு மின்கலம் அப்படிங்கிறதும் அல்லது நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த கரண்ட்டும் நமக்கு வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. மின் அழுத்தத்தினுடைய வேறுபாட்டினுடைய எஸ்ஐ அலகு வோல்ட். இரண்டு புள்ளிகளுக்கு இடையான மின்னழுத்த வேறுபாட்டை வோல்ட் மீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய கருவியை பயன்படுத்தியும் இந்த மின் அழுத்த வேறுபாடு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ லைக் நமக்கு ஒரு பேட்டரி, நம்ம வந்து டியூரசெல் பேட்டரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 வோல்ட் 12 வோல்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதை நம்ம வோல்ட் மீட்டரை பயன்படுத்தி இதில் 5 வோல்ட் இருக்குது, இது 12 வோல்ட் பேட்டரி அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட்டு ஓம் விதி. ஓம் விதியில் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். சார்ஜ் சைமன் ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெர்மன் இயற்பியலாளர் தான் இதை வந்து சொல்லியிருந்தார். இவர் என்ன சொல்கிறாருன்னா, மின் ஓட்டத்துக்கும் மின் அழுத்த வேறுபாட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு தொடர்பை நிறுவினார். மின் அழுத்தம் ஈக்குவல் டு மின்னோட்டம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வி என்ன சொல்லியிருந்தோம், மின் அழுத்த வேறுபாடு. ஐ என்ன சொல்லியிருக்கோம், கரண்ட். இது ரெண்டும் கிட்டத்தட்ட சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு பாருங்கள். இந்த விதியின்படி மாறாத வெப்பநிலையில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னா, கடத்தி ஒன்றின் வழியே பாயக்கூடிய சீரான மின்னோட்டம், ஒரு கம்பியில் போகக்கூடிய சீரான மின்னோட்டமானது கடத்தியின் முனைகளுக்கு இடையே உள்ள இந்த முனைக்கும் இடையே உள்ள மின் அழுத்த வேறுபாட்டிற்கு நேர்த்தகவில் அமையும். இப்படி எவ்வளவு கரண்ட் போகும் அப்படின்னா, இங்கேயும் மின்னழுத்த வேறுபாடு எவ்வளவு இருக்கோ அந்த அளவு தான் கரண்ட்டு போகும். ஸோ உதாரணமாக நம்ம டியூரசெல் பேட்டரியை வச்சு ஒரு எல்இடி பல்பை எரிய வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். டியூரசெல் பேட்டரியை வச்சு ஒரு எல்இடி பல்பை எரிய வைக்கலாம். அப்போது இந்த பாசிட்டிவ் டெர்மினலில், பேட்டரியில் பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு புரோட்டான் அப்படிங்கிறது மூவ் ஆகும்போது இங்கே நமக்கு பாயக்கூடிய மின்னோட்டம் அப்படிங்கிறது ஒரு 5 வோல்ட் அப்படிங்கிறது பாயுது அப்படின்னா, கண்டிப்பான முறையில் 5 வோல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே மின்னழுத்த வேறுபாடு அப்படிங்கிறது கிரியேட் ஆகிருக்கும் அந்த பேட்டரியை பயன்படுத்தி. ஆனால் நம்ம வீட்டில் வந்து 230 வால்டேஜ் அப்படிங்கிறத நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். அந்த இடத்துல கொண்டு போய் 230 வால்டேஜில் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு எல்இடி பல்ப் எரிய வைக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு அப்படிங்கிறது வேற, இந்த பேட்டரியை பயன்படுத்தி யூஸ் பண்ணக்கூடிய மின்னழுத்த வேறுபாடுங்கிறது வேற. எந்த மின்னழுத்த வேறுபாட்டுக்கு என்ன பொருள் எரியணும், எந்த பொருள் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ணக்கூடியதான். இது 2 வோல்ட்டில் யூஸ் ஆகக்கூடிய ஒரு பொருள், 5 வோல்ட்டில் யூஸ் ஆகக்கூடிய ஒரு பொருள், 230 வோல்ட்டில் யூஸ் ஆகக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பொருளையுமே அவங்களே வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இந்த நெக்ஸ்ட்டு அதுதான் ஓம் விதியை தான் V = I அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட்டு தாமிரம். ஸோ மின் தடையை பற்றி சொல்ல வராங்க. மின் தடை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கடத்தியில் பாயக்கூடிய, அதாவது இந்த பக்கம் ஒரு கரண்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம்னா இந்த எண்டு வரைக்கும் அதே கரண்ட் போகுமா அப்படின்னா கண்டிப்பாக போகிறதுக்கான சான்ஸ் கொஞ்சம் கம்மி. என்ன ரீசன் அப்படின்னா, இந்த பொருள் அப்படிங்கிறது, இந்த இடையில கூடிய கம்பி அல்லது கடத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளானது முழுவதுமாக கரண்ட்டை கொண்டு போய் சேர்க்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. ஏதாவது சில இழப்புகள் ஏற்படுத்தும். அதே மாதிரி கரண்ட்டை தடையும் செய்யும். அப்படி தடை செய்யக்கூடிய அதைத்தான் மின் தடைன்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்கே மின்தடை எண் அப்படின்னு ஒன்று சொல்ல வராங்க. அது எவ்வளவு தடை செய்யும் அப்படிங்கிறது மின்தடை எண்.
கரண்ட்டை தடை செய்கிறது மின்தடை. அது எவ்வளவு தடை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிலோமீட்டர் நடந்திருக்கேன். இவன் நடப்பான் அப்படின்னு சொன்னா அது வந்து 1. 1 கிலோமீட்டர் நடந்திருக்கான் அப்படின்னா 1 தானே. அது ஒரு வித்தியாசம் தானே. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தாமிரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1.62 × 10⁻−8 ஓம் மீட்டர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து மின்தடை என்ன சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம தாமிரம் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். நிக்கல் அப்படிங்கிறது 6.84 × 10⁻−8. தாமிரத்துக்கு 1.62 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒன்றை ஞாபகம் வச்சுக்கோங்க, தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நிக்கலுக்கு 6.84 × 10⁻−8. குரோமியத்துக்கு 12.9 × 10⁻−8. தென் காப்பான் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா அந்த எலக்ட்ரிசிட்டியிலிருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக நமக்கு வந்து கையில் க்ளவுஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதாக இருக்கட்டும். தென் அதுக்கடுத்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் போஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரௌன் கலரில் ஒன்று யூஸ் பண்ணுவாங்கல்ல, இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட காப்பானுக்காக பயன்படுத்தக்கூடியது தான். ஸோ அதிலிருந்து சேஃப்டிக்காக பயன்படுத்தக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் கண்ணாடி பயன்படுத்துவாங்களாமா. அது 10⁻10 10⁻14 வரைக்கும் நமக்கு இங்கெல்லாம் மைனஸ், இங்கே வந்து ப்ளஸ் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. தென் ரப்பரில் 10⁻13 10⁻16 வரைக்கும் நமக்கு வந்து மின்தடை எண் இருக்கும் அப்படிங்கிறதா நமக்கு சொல்கிறாங்க. ஓகேவா. இதில் இருக்குது பொறுத்துகளில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு மின்னியக்கு விசை. மின்னியக்கு விசைனா என்ன? ஒரு மின்னாற்றல் மூலத்தின் மின்னியக்கு விசை என்பது ஓரளவு மின்னூட்டமானது மின் சுற்றை ஒரு முறை சுற்றி வர செய்யப்படக்கூடிய வேலை. நார்மலாக ஒரு மின் சுற்று அப்படிங்கிறது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் குறிப்பிட்ட கரண்ட் இப்படி சுற்றி இங்கே வர்றதுக்கு எடுத்துக்கொள்ள எவ்வளோ வேலை எடுத்துக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறது தான் மின்னியக்கு விசைன்னு சொல்கிறாங்க. நமக்கு விசை அப்படின்னா தெரியும். விசை அப்படிங்கிறது நமக்கு ஒரு வகையான வேலையை தான் நம்ம வந்து வேலையை செய்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லியிருப்போம்ல. அதே தான் இந்த கரண்ட் ஒரு சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ வேலை செய்யுது அப்படிங்கிறத தான் மின்னியக்கு விசைன்னு சொல்கிறாங்க சரிங்களா. W/Q அப்படிங்கிறது சொல்கிறாங்க. மின்னியக்கு விசையின் எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்டால் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஜூல் பெர் கூலும். ஜூல் அப்படிங்கிறத நம்ம எதுக்கு சொல்லுவோம்? ஆற்றல் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லுவோமா. கூலும் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? மின்னூட்டம் சொல்லுவோமா. ஸோ அதாவது ஓரளவு குறிப்பிட்ட அளவு மின்னூட்டம் சுற்றி வரதுக்கு செய்யக்கூடிய வேலையை தான் நம்ம வந்து பார்த்தோன்னா மின்னியக்கு விசைன்னு சொல்கிறோம். அல்லது இதை வோல்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு மின்தடை. நம்ம மேலவே சொன்ன மாதிரி தான் அந்த மின்னை தடுக்கக்கூடிய வேலையை தான் இதை வந்து ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரில் குறிக்கிறாங்க. ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டு இதனுடைய எஸ்ஐ அலகு ஓம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த ஓம்கான குறியீடுன்னு சொல்கிறாங்க. தென் மின் கடத்து திறன். மின் கடத்து திறன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, தான் ஒரு பொருள் எவ்வளவு மின்னூட்டத்தை கடத்துறதுக்கு அது அனுமதிக்குதோ அதுதான் மின் கடத்து திறன் சரிங்களா. மின் கடத்து எண்ணுங்கிறது அதை நம்பரில் சொல்லக்கூடியதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சொல்லக்கூடியது மின் கடத்து எண் அப்படின்னு சொல்லுவோம். மின் கடத்து திறனை சீமன்ஸ் பெர் மீட்டர் S/m அப்படின்னு சொல்கிறாங்க. மின் கடத்து திறன் அதாவது ஒரு பொருளில் வழியாக மின்னூட்டங்கள் பாய்ந்து செல்வதை அல்லது மின்னோட்டம் பாய்வதை அனுமதிக்கக்கூடிய பண்பு அந்த பொருளினுடைய மின் கடத்து திறன். சொன்னா எவ்வளவு மின்னோட்டங்கள் பாயுது அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. இவ்வளோ பாயும் அல்லது இது பாயாது அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது மின் கடத்து திறன். ஸோ லைக் ரப்பருக்கு மின் கடத்து திறன் அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா அது வந்து கரண்ட்டை கடத்த போகிறது இல்லை. ஒரு தாமிர கம்பிக்கு மின் கடத்து திறன் உண்டு. தாமிரத்தில் கடத்தக்கூடிய மின்னூட்டத்தினுடைய அளவும் ஒரு இரும்பு கம்பியில் கடத்தக்கூடிய மின்னூட்டத்தின் அளவும் வேறுபடும். அது எவ்வளவு வேறுபடுது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த மின்கடத்தி எண் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அதை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரோட மென்ஷன் பண்ணக்கூடியது மின்கடத்தி எண். மின்தடை எண்ணினுடைய தலைகீழி மின்கடத்தி எண் அப்படின்னு சொல்கிறாங்க. மின்தடை எண்ணினுடைய தலைகீழி மின்கடத்து எண் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் இதனுடைய அலகு Ω-1 மீட்டர்-1 Ω-1 மீட்டர்-1 அப்படின்னு சொல்கிறாங்க மின்கடத்தி எண். ஸோ இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அலகு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நெக்ஸ்ட்டு மின் தடை எண் எவ்வளவு மின் தடுக்குது அப்படின்னு சொல்கிறத மென்ஷன் பண்ணி காட்டக்கூடியது மின்தடை எண் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றுமே இல்லை. இதை ஓம் மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. மீட்டர் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸை சொல்லக்கூடியது. ஓம் அப்படிங்கிறது நமக்கு வந்து அதனுடைய அலகு. மின்தடை எண்ணினுடைய எஸ்ஐ அலகு ஓம் மீட்டர் அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. த நெக்ஸ்ட்டு நிக்ரோம் என்பது மிக உயர்ந்த மின்தடை எண் கொண்ட ஒரு கடத்தி.
மிக உயர்ந்த மின்தடை எண் கொண்ட ஒரு கடத்தி. இது எவ்வளவுன்னு பாருங்க, 1.5 × 10⁻6 ஓம் மீட்டர். எனவே இது மின் சலவை பெட்டி, மின் சூடேற்றி போன்ற வெப்பமேற்றக்கூடிய சாதனங்கள்ல பயன்படுத்துறாங்க. இது என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு கரண்ட் இங்கிட்டு பாஸ் ஆகிட்டே இருக்கும்போது இது தடுத்துட்டே இருக்கு, இங்க பாஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல சூடாக உருவாகும், ஹீட் உருவாகும். அந்த பிரின்சிபிள் தான் நமக்கு வந்து பார்த்தோம்னா மின் சலவை பெட்டியில நமக்கு வந்து பயன்படுத்துறாங்க, அயன் பாக்ஸ்ல நமக்கு வந்து பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி. மின் சலவை பெட்டி, மின் சூடேற்றி அப்படிங்கிற மாதிரி இந்த இருக்குல்ல சூடேற்றி, அதுல நமக்கு வந்து பயன்படுத்துறாங்க. தென் மின்னாக்கியில் தொடராக உள்ள போது ஒவ்வொரு மின்தடையாக்கியின் வழியாகவும் ஒரே அளவு மின்னோட்டம் பாயும். இது அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. த நெக்ஸ்ட் மின்திறன். மின்திறன் நம்ம வந்து இப்போ வந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வீட்டில் சொல்லுவாங்கல்ல, 200 வாட்ஸு, 300 வாட்ஸு, 100 வாட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இங்கே சொல்லுவாங்கல்ல, அதைத்தான் நம்ம வந்து கொடுக்குறாங்க. வேலை செய்யப்படக்கூடிய வீதம் எவ்வளவு வேலை செஞ்சிருக்கு அல்லது ஆற்றல் செலவிடப்படக்கூடிய வீதம், நம்மளுடைய வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பொருளுக்கு எவ்வளவு ஆற்றலை நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதைத்தான் நம்ம மின்திறன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? சரி, ஓகே. மின்னோட்டத்தினால் ஒரு வினாடியில் செய்யப்படக்கூடிய வேலையினுடைய அளவு மின்திறன். மின்னோட்டம் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கம்பியில் போகக்கூடிய கரண்ட்டு. இந்த கரண்ட்டுனால டிவி அப்படிங்கிறத எடுத்துப்போம், எவ்வளவு வேலை செஞ்சிருக்கு, அதாவது எவ்வளவு மணி நேரம் இது ஒர்க்கிங்கில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வைத்தான் நாம் மின்திறன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஒரு மின்னோட்டத்தினால் ஒரு பொருள் செய்யக்கூடிய வேலையினுடைய அளவு தான் மின்திறன். மின்திறனை நம்ம வோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். வோல்ட் இன்ட்டு ஆம்பியர் ஈக்குவல் டு வாட். சரிங்களா? ஸோ எவ்வளவு மின்னழுத்த வேறுபாடு இருந்திருக்கு, எவ்வளவு மின்னோட்டம் பாஞ்சிருக்கு, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி நம்ம வாட் அப்படின்னு சொல்லக்கூடிய அலகுல மின்திறனை அளக்குறோம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மின்திறனின் எஸ்ஐ அலகு வாட். நெக்ஸ்ட் மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு என்ன, ஆம்பியர். மின்னழுத்த வேறுபாட்டினுடைய எஸ்ஐ அலகு என்ன, வோல்ட். தென் குதிரை திறன். பயன்படுத்தக்கூடிய இந்த ஆற்றலுடைய அளவை நம்ம குதிரை திறன் அப்படின்னும் பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. எஃப்பிஎஸ் முறையில் ஒரு குதிரை திறன் 746 வாட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பல டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 746 வாட் அப்படிங்கிறது ஒரு குதிரை திறன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கிலோவாட் மணி அப்படின்னா என்னென்னா 1000 வாட் மணி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 1000 வாட் பெர் மணி அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு கிலோவாட் மணியை 3.8 × 10⁻6 ஜூல் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஒரு கிலோவாட் மணி ஈக்குவல் டு 3.8 × 10⁻6 ஜூல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கிலோவாட் மணினா 1 வாட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஒரு கிலோவாட் அதாவது நமக்கு ஒரு யூனிட், ஒரு வாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பல்பு கிட்டத்தட்ட 1000 மணி நேரம் வேலை பார்த்தா அது வந்து 1 கிலோவாட் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து சொல்லுவாங்க. சரியா? சரி, ஓகே. தென் நெக்ஸ்ட் ஜூல் வெப்ப விதி. ஜூல் வெப்ப விதிக்கான ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கோங்க. H = I² RT. H = I² RT. இதாவது பாயக்கூடிய மின்னோட்டத்தின் 2 மடிக்கு நேர்த்தகவில் இருக்கும். ஜூல் வெப்ப விதி எனப்படும் இந்த விதியை H = I² RT. இந்த விதியின்படி மின் தடையில் உருவாகக்கூடிய வெப்பம், இதில் மின் தடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மின் தடை நம்ம வந்து கிரியேட் ஆகும்னு சொன்னோமா, அந்த மின் தடையினால் இப்போ அயன் பாக்ஸ் எடுத்துப்போம், இங்கே மின் தடை கொடுக்கறதுனால இங்கே வந்து ஒரு ஹீட் அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? ஆனால் அப்போது அந்த வெப்பம் எவ்வளவுக்கு இருக்கும் அப்படின்னா அதன் வழியே பாயக்கூடிய மின்னோட்டத்தின் 2 மடிக்கு நேர்த்தகவில் இருக்கும். இப்போது ஒரு குறிப்பிட்ட 1% அப்படிங்கிற அளவு நமக்கு வந்து மின்னோட்டம் பாயுது அப்படின்னு வச்சுக்கோம். சும்மா 1% அப்படிங்கிற மாதிரி நமக்கு ரிசல்ட் இங்கே ஹீட் ஆகிற ரிசல்ட் 2% ஹீட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுதான் 2 மடிக்கு நேர்த்தகவில் இருக்கும். மின் தடைக்கு நேர் விகிதத்தில் 2 மடங்கு அப்படிங்கிறது மேலே பவரில் போடணும். நான் அது அப்படியே டபுளாக சும்மா மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேவா? தென் மின் தடைக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். எவ்வளவு மின் தடை இருக்கோ அவ்வளவு ஹீட்டு ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தென் மின்னோட்டம் பாயும் காலத்திற்கு நேர்த்தகவே இருக்கும். எவ்வளவு நேரம் பாஞ்சிட்டு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இது ஹீட் ஆகிட்டே இருக்கும். நேரம் குறைஞ்சிச்சுன்னா ஹீட்டும் குறையும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்லுவாங்க. சரியா? இந்த நெக்ஸ்ட் இதை வந்து பொருத்துகளில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அனல் மின் நிலையம் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா நெய்வேலி
எண்ணூர் அப்படிங்கிற பகுதியில் இருக்கு. ஸோ இதில் 2 அனல் அப்படிங்கிற வார்த்தையை எங்கே எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, நெய்யை ஊற்றியும் எண்ணெயை ஊற்றியும் தான் தீ வைப்பாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெய்யும் எண்ணெயும் ஊற்றி தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா அந்த தீ முன்னாடி வைப்பாங்க. கல்யாணம் பண்ணுறதா இருக்கட்டும், சில ஏதாவது ஃபங்க்ஷன் ஈவெண்ட் நடத்துகிறதா இருக்கட்டும், நெய்யும் எண்ணெயும் ஊற்றி நமக்கு வந்து தீ வைப்பாங்க. அப்போ அந்த இடத்துல அனல் வருது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெய்வேலி, எண்ணூர் அப்படிங்கிறது அனல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும். தென் அணுமின் நிலையம் அப்படிங்கிறது கல்பாக்கத்துலேயும் கூடங்குளத்துலேயும் இருக்குது. ஸோ கல்லை எடுத்து ஒரு கூடையில் போட்டால் அதை சின்ன சின்னதாக உடச்சி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத ஞாபகம் சொல்லி வச்சுக்கோங்க. கல் எடுத்து ஒரு கூடையில் போடும்போது அதை சிறுசாக உடைச்சிட்டாங்க. சின்னதுன்னு சொல்லி எதை மென்ஷன் பண்ணுவோம்? அணுவை மென்ஷன் பண்ணுவோமா? அப்போது அனல் மின் நிலையத்துக்கும் அணுமின் நிலையத்துக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சிடும். நீர் அப்படிங்கிறது தெரியும். அணை அப்படிங்கிற இருக்கிற இடத்துல தான் நீர்மின் நிலையம் இருக்கும். மேட்டூர், பாபநாசம். காற்றாலைகள் அப்படிங்கிறது ஆரல், வாய்மொழி, கயத்தாறு. ஸோ கயத் அப்படின்றது ஆக்சுவலாக காற்று அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கயத் அப்படிங்கிறது காற்று ஞாபகம் வச்சுக்கலாம், மென்ஷன் பண்ணிக்கலாம். வாய் அப்படிங்கிறதுல இருந்தும் நமக்கு காற்று அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ காற்றாலை அப்படிங்கிறத ஆரல், வாய் மொழியும் கயத்தாரையும் நம்ம வந்து மறக்க முடியாது. கரெக்டா? சரி, ஓகே. த நெக்ஸ்ட் அனல் மின் நிலையம், நீர்மின் நிலையம், அணுமின் நிலையம், காற்றாலை நிலையம் அப்படிங்கிறதுல என்ன நடக்கும் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு அனல் மின் நிலையத்தில் அதிலிருந்து வரக்கூடிய நீராவியை வச்சு டர்பனை ரொட்டேட் பண்ணி அதிலிருந்து ஜெனரேட்டர் கொடுத்து அங்கே வந்து அவுட்புட் கரண்ட் எடுப்பாங்க. அதான் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. தென் மின்கலன் அப்படிங்கிறதுல 2 விதமான மின்கலன் இருக்குது. ஒன்று முதன்மை மின்கலன் இருக்குது, இன்னொன்று துணை மின்கலன் இருக்குது. முதன்மை மின்கலன் அப்படிங்கிறது நம்ம வந்து யூஸ் அண்ட் த்ரோ பேட்டரி அப்படிங்கிறது முதன்மை மின்கலம். துணை மின்கலன் அப்படிங்கிறது நம்ம வந்து மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரி துணை மின்கலம். இது வந்து டியூரேசல் பேட்டரி அப்படிங்கிறது நமக்கு வந்து வாட்சில் போடக்கூடிய பேட்டரி நம்ம முதன்மை மின்கலத்தில் சொல்லலாம். மொபைல் யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரியை துணை மின்கலத்தில் நம்ம வந்து சொல்லலாம் அப்படிங்கிறத நமக்கு கொடுக்குறாங்க. சரியா? சரி, ஓகே. த நெக்ஸ்ட் உலர் மின்கலன், துணை மின்கலன். ஸோ இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் கொடுத்துருக்காங்க, அது நமக்கு தெரியும். மின்கல அடுக்கு அப்படிங்கிறது நம்ம முன்ன காலத்தில் நமக்கு வந்து பார்த்தோன்னா டார்ச் லைட் யூஸ் பண்ணும்போது பெரிய பெரிய பேட்டரி 2 பேட்டரி 3 பேட்டரி வரிசையை அடுக்கி வச்சு தான் நமக்கு வந்து லைட் எரியும்ல. ஸோ அதை நமக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி மாற்றி கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய தான் மின்கல அடுக்குன்னு சொல்லுவாங்க. தென் மின் கடத்திகள் அப்படின்னா மின்னோட்டத்தை தான் வழியே பாய அனுமதிச்சுச்சுன்னா அது மின் கடத்திகள்னு சொல்லுவோம். அனுமதிக்காட்டி அது மின் கடத்தாத ஒரு பொருள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். தென் கடத்தியில் மின்னூட்டங்கள் பாயக்கூடிய வீதமே மின்னோட்டம் எனப்படுகிறது. இது நமக்கு தெரியும். அவ்வாறு எந்த பொருட்கள் தன் வழியே மின்னூட்டங்களை செல்ல அனுமதிக்கின்றனவோ அவையே மின் கடத்திகள் என கருதப்படுகிறது. எடுத்துக்காட்டு தாமிரம், இரும்பு, அலுமினியம், மாசுபட்ட நீர், புவி போன்றவை அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து மின்ன கடத்தக்கூடிய ஒரு பண்புகளை பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு. தென் தாமிரத்திலால் ஆன மின் கடத்திகள் மிக குறைந்த மின் தடையை கொண்டுள்ளது. ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய காப்பர் கம்பிகள் இருக்குல்ல, அது வந்து மின் தடை அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான் அப்படிங்கிறத நமக்கு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இதனுடைய காரணமாக தாமிர கம்பிகள் வீட்டு மின் சுற்றுகளில் பயன்படுத்தப்படுகிறது. மின் தடை கம்மியாக இருக்கிற ஒரு காரணத்தினால தான் இதை வீட்டில் பயன்படுத்துகிறாங்க. இவ்வகை கம்பிகள் அதிக மின் தடையை கொண்டுள்ள பொருட்களால் சூழப்பட்டு இருக்கும். ஸோ வெளியில் வந்து ஒரு ரப்பரை வச்சு நமக்கு வந்து சுற்றி வச்சுருப்பாங்கல்ல. ரப்பர் மீன்ஸ் அந்த பிளாஸ்டிக்கில் நமக்கு வந்து பார்த்தோன்னா பிளாஸ்டிக் வித் ரப்பரோட மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒயரை சுற்றி வச்சுருப்போம்ல, அதுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பொருட்கள் பொதுவாக நெகிழ்வான பிளாஸ்டிக்கால் செய்யப்படுகிறது. அந்த பிளாஸ்டிக்கோட செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. தென் சிம் கார்டுகள், கணினிகள் மற்றும் ஏடிஎம் கார்டுகளை பயன்படுத்தப்படும் சிப்புகளானது சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியம் போன்ற குறை கடத்திகளால் ஆக்கப்பட்டிருக்கும். இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியம் அப்படிங்கிற பொருட்களால் ஆக்கப்பட்ட கடத்திகள் தான் சிம் கார்டுகள்லையும் கணினிகள்லையும் ஏடிஎம்லையும் பயன்படுத்தக்கூடிய அந்த சிப்பு. ஏனெனில் அவற்றின் மின் கடத்துத்திறன் மதிப்பானது நற்கடத்திகள் மற்றும் காப்பான்களுக்கும் இடையில் அமையப்பெறும். ரொம்ப இருக்காது, கடத்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? தென் இப்படி பாயக்கூடிய மின்னோட்டத்தினால 3 விதமான விளைவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். ரொம்ப முக்கியம். ஒன்று வெப்பம் ஏற்படலாம், இன்னொன்று காந்த பண்பு உருவாகலாம், இன்னொன்று வேதி விளைவுகள் உருவாகலாம். வெப்ப பண்புக்கு நம்ம வந்து அயன் பாக்ஸை சொல்லலாம். காந்த விளைவு அப்படிங்கிறது மின்காந்தம் அப்படிங்கிறது உதாரணம் சொல்லலாம். வேதி விளைவு அப்படிங்கிறத நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா இப்போது லைக் நமக்கு நாகமூலம் பூசுதல் அப்படிங்கிறத உதாரணமாக கொடுக்கலாம். வெப்ப விளைவுக்கு உதாரணம் என்னென்னு கொடுக்குறாங்க? மின் உருகி, மின் சமையல்கரன், மின் கொதிகலன், மின் இஸ்திரி பெட்டி. மின்னோட்டத்தில் வெப்ப விளைவை பாதிக்கக்கூடிய காரணி, வெப்பம் போகுது இல்லை வெப்பம் உருவாகுதுன்னா அது எது சேர்ந்தெல்லாம் பாதிக்கும் அப்படின்னா நம்ம மேலே ஒரு 3 ஆப்ஷன் பார்த்தோம்ல, அதாவது எதெல்லாம் நமக்கு வெப்பத்தை உருவாகுன்னு பார்த்தோமோ அதெல்லாம் குறைச்சோன்னா வெப்பம் குறையும் அப்படிங்கிறத இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. தென் மின்னோட்டத்தினுடைய காந்த விளைவு.
இந்த மின்னோட்டத்தில் ஆக்சுவலாக காந்த விளைவு மின்னோட்டத்தின் மற்றொரு விளைவாக கருதப்படுகிறது. 1819ஆம் ஆண்டு ஹான்ஸ் கிறிஸ்டியன் என்பவர் மின்னோட்டத்தினுடைய காந்த விளைவை விளக்கினார். யாரு? ஹான்ஸ் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த மின்னோட்டத்தினுடைய காந்த விளைவை விளக்கியிருக்காரு. மின்னோட்டம் பாயும் போது அதை சுற்றி ஒரு காந்த பண்புகள் உருவாகும் அப்படிங்கிறத அவர் தான் நிரூபிக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க 1819. தென் மின்னோட்டத்தினுடைய வேதி விளைவு அப்படிங்கிறது நம்ம மின்னார் பக்கத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை சொல்லலாம். ஸோ இந்த ஏனோடு கேத்தோடு அப்படின்னு ஒரு நிகழ்வு வச்சு நடத்தியிருப்போம்ல. ஸோ தங்க மூலம் பூசுதல், நாக மூலம் பூசுதல் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே இந்த வேதி விளைவுக்கு ஒரு உதாரணமாக நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது லைட்டாக அவர் சொல்லிடுறேன். ஸோ இதில் ஆனோடு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும், கேத்தோடு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். நமக்கு பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் இருக்குது அப்படின்னு மாதிரி ஞாபகம் வச்சுப்போம். ஸோ இங்கேருந்து தூய பொருட்கள் எல்லாமே இந்த பியில் போய் படியும்ல, கேத்தோடில் படியும்ல அந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது இங்கே கரண்ட்டை கொடுக்கறதுனால, மின்னோட்டம் கொடுக்கறதுனால உள்ளக்கு ஒரு வேதி வினைகள் நடைபெற்று நமக்கு தூய்மையற்ற தண்டில் இருக்கக்கூடிய அந்த நமக்கு தேவையான தூய்மையான ஒரு பொருள் அப்படியே டைரெக்டாக தூய்மையான தண்டில் இருக்கக்கூடிய அந்த பொருள் மீது படிந்து விடும். லைக் தங்கமும் பித்தளையும் கலந்துருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுக்கும் வேற வேற கொதிநிலைகள் இருக்கும். அதை அடிப்படையாக வச்சு நமக்கு தங்கம் தேவை என்றால் தங்கத்தை மட்டும் பியில் படிய வைக்கக்கூடிய நிகழ்வு தான் நமக்கு இந்த வேதி விளைவில் பயன்படுத்தக்கூடிய ஒன்று. இந்த நெக்ஸ்ட் நிலைமின் காட்டி. பொருளொன்றி மின்துகள்கள் இருப்பதை கண்டறிய பயன்படுத்தக்கூடியது நிலைமின் காட்டி. ஸோ லைக் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம டெஸ்டரை நம்ம பயன்படுத்துகிறோம்ல, கிட்டத்தட்ட அப்படி வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். சரிங்களா? ஸோ 1600ஆவது ஆண்டு வில்லியம் கில்பர்ட் என்ற ஆங்கிலேய இயற்பியலாளர் முதலாக நிலைமின் காட்டியை வடிவமைத்தார். இந்த கருவி வெர்சோரியம் என கருதப்படுகிறது. யாரு? வில்லியம் கில்பர்ட் நிலைமின் காட்டியை கண்டுபிடிச்சிருக்காரு. தென் இதில் சொன்ன வார்த்தை ஓரின மின் துகள்கள் ஒன்றையொன்று விலக்கிக் கொள்கிறது என்ற தத்துவத்தினுடைய அடிப்படையில் நிலைமின் காட்டி இயங்குகிறது. கேட்டாங்கன்னு அப்படின்னா இதை நோட் பண்ணிக்கோங்க. த நெக்ஸ்ட்டு மின்னலும் இடியும் எப்படி ஏற்படுது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு கொடுக்குறாங்க. இந்த மின்னல் எதுக்காக நடைபெறுது, எப்படி நடைபெறுது அப்படின்னு பார்க்கும்போது மின் இறக்கம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடைபெறதுனால தான் இந்த மின்னல் அப்படிங்கிற ஒன்று நடக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது மேகக்கூட்டங்கள் டக்குன்னு சுருங்கி விரிகிறதுனால இந்த இடத்துல ஒரு மின் இறக்கம் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். ஒன்றை ஒன்று மோதும் போது ஒரு மின் இறக்கம் கிரியேட் ஆகும். அது புவி பரப்பை வந்தடையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்வுகள் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சரி, ஓகே. அது லைட் அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு தெரிகிறதுனால மின்னல் நமக்கு தெரியும். சவுண்டுங்கிறது செகண்ட் கொஞ்சம் லேட் ஆகுறதுனால நமக்கு சவுண்டுங்கிறது ரெண்டாவது கேட்கும். மின்னலும் இடியும் நமக்கு வேறு வேறு மாதிரி நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதிகபட்சமாக 30,000 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகமான வெப்பம் அப்படிங்கிறது இந்த பகுதியில் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, ஓகே. த நெக்ஸ்ட்டு புவித்தொடுப்பு. கிரவுண்ட் அப்படிங்கிறது ஒன்று எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? ஸோ நமக்கு பார்த்தோம்னா எர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனெக்ஷன் நம்ம கொடுத்துருப்பாங்க. அது எதுக்காக? மூணாவது ஒரு எர்த்து 3 பிளக்கில் நமக்கு பார்த்தீங்கன்னா மூணாவது ஒரு கனெக்ஷனை கிரவுண்டில் கொடுத்துருப்போம்ல, அது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது மின் ரிவர்ஸ் ஆகும்போது நமக்கு மற்ற பொருளுக்கு எதுவும் ப்ராப்ளம் வராமல் கிரவுண்டு கொடுத்துரும். அப்படின்னா நம்ம பூமி அப்படிங்கிறது ஒரு மின் கடத்தக்கூடிய ஒரு பொருள் தான். அதனால் இது பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு ஒரு நிகழ்வுகள் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் இடிதாங்கியிலிருந்து நம்ம பார்த்தோன்னா அந்த டைரக்ட் கனெக்ஷனை பூமிக்கு கொடுத்துருப்பாங்க. பூமி அதை ஈஸியாக தாங்கிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. தென் அரிதிர் கடத்தினா மின் கடத்தாத பொருளை தான் அரிதிர் கடத்திகள் அப்படின்னு சொல்லுவோம். ரப்பர், பீங்கான், எப்போனைட் அப்படிங்கிறது நமக்கு போஸ்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ரௌன் கலரில் ஒன்று இருக்கும்ல, அதை நமக்கு சொல்லுவாங்க. தென் மின்னோட்டத்தினுடைய வகைகள் நேர்திசை மின்னோட்டம்னு இருக்குது, எதிர்திசை மின்னோட்டம் இருக்குது. மின்னோட்டம் ஒரே திசையில் போச்சு அப்படின்னா அது நேர்திசை மின்னோட்டம், வேறு திசையில் வந்துச்சுன்னா அது எதிர்திசை மின்னோட்டம். சிம்பிள். ஸோ நேர்திசை மின்னோட்டத்தையும் எதிர்திசை மின்னோட்டத்தையும் மாற்றுறதுக்கு நம்ம மின்மாற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதனத்தை பயன்படுத்துகிறாங்க. த நெக்ஸ்ட்டு நாம் இப்போது இந்தியாவில் 220 வோல்ட் மற்றும் 50 ஹெர்ட்ஸ் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் 130 வோல்ட் மற்றும் 60 ஹெர்ட்ஸில் இருக்கக்கூடிய சாதனங்கள், அதில் அந்த வாட்ஸ்லையும் அந்த ஹெர்ட்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய மின் பொருட்களை தான் மற்ற நாடுகளில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் 220 வோல்ட் மற்றும் 50 ஹெர்ட்ஸில் நம்ம இந்தியாவில் பயன்படுத்திட்டு இருக்கோம். தென் எல்இடி பல்பு அப்படிங்கிறது நமக்கு பார்த்தோன்னா கேலியம் ஆர்சனைடு மற்றும் கேலியம் பாஸ்பைடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருட்களை பயன்படுத்தி தான், வேதி சேர்மங்களை பயன்படுத்தி தான் எல்இடி அப்படிங்கிறத உருவாக்கி இருக்கதா நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எல்இடி பல்ப் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு எல்இடி அதனுடைய நன்மைகள் என்னென்ன பார்க்கும்போது மற்றது மாதிரி ஃபியூஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. தென் எல்இடி தொலைக்காட்சி அப்படிங்கிறது, ஸோ எல்இடி தொலைக்காட்சி அப்படிங்கிறது 1997
பி. மிக்ஸில் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் எல்இடி தொலைக்காட்சி பிளாக் அண்ட் ஒயிட்ல கொண்டு வந்தாரு. ஆனா 2009ல தான் முதலாக ஒரு கலர் எல்இடி தொலைக்காட்சி பெட்டி உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. 1997ல பி. மிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இவர் வந்து ஒரு கிரியேட் பண்ணியிருப்பாரு எல்இடி அப்படிங்கிறத. சரிங்களா? லைட் எமிட்டிங் டயோடு, ஒளி உமிழ் டயோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நல்லா தெளிவா தெரியும். ஸோ லைஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மின்னியல் அப்படின்னு ஒரு டாப்பிக்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கண்டென்ட். தென் அளவீடு அப்படின்னு ஒரு டாப்பிக்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் இதுக்கு முன்னவே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு எடுத்துக்கூடிய டாப்பிக்கை நம்ம இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காம பகிர்ந்துக்கோங்க. இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் கரெக்டாக உங்களை வந்து சேரணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.